பெரியமா, வெண்ணிலா மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் மாத்திரைய மாத்தி சொல்லி எடுத்து தர சொன்னேன். அவ பயத்துல எடுத்து கொடுத்துட்டா. வெண்ணிலா என்னைக்குமே தப்பு நினைக்க மாட்டா. என்ன கண்மூடிச்ச 2 நிமிஷத்துலயே சாரா கிட்ட இருந்து வெண்ணிலா பக்கம் மாறிட்டான். பாத்தீங்களாமா? இப்ப என்னமா பண்ண போறீங்க? என்னடா நான் என்னமோ கொடுமை பண்ற மாதிரி பேசுறீங்க? வருண் கஷ்டப்படுறத பார்த்ததும் மனசு தாங்கல. நான் ஏதோ ஆதங்கத்துல அப்படி பேசிட்டேன். ஏன் வெண்ணிலா, அத்தை உன்கிட்ட கோவப்படக்கூட உரிமை இல்லையா? உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க எவ்வளவு வேணாலும் என்கிட்ட சண்டை போடலாம், கொஞ்சலாம், எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு அத்தை. ஆதங்கத்துல பேசிட்டேங்கிறதுக்காக நான் பண்ணது சரின்னு சொல்ல மாட்டேன். தெரியாம பேசிட்டேன் வெண்ணிலா. உன் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். என்ன மன்னிச்சிரு வெண்ணிலா. என்னத்த என்கிட்ட போய் மன்னிப்பு அது இதுன்னு? அத்தைக்கு நான் தான் சாராவை வச்சு இந்த டிராமா பண்ணேங்கிறது தெரிஞ்சிருக்குமோ? ஏன் இப்படி நம்மளையே பாக்குறாங்க? அம்மா, சொல்லு கண்ணா. நான் வெண்ணிலா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? வாங்க, நம்ம எல்லாரும் வெளியே இருக்கலாம். நீ பேசுப்பா. வாங்க வாங்க போலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க உயிர் பொழைச்சு வந்தது என்னை காப்பாத்துறதுக்காகவா? புரியல. நான் தான் ஏதோ பதட்டத்துல மாத்திரை மாத்தி கொடுத்துட்டேன். நீங்க அப்போ சுய நினைவுல கூட இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க தான் மாத்திரைய மாத்தி கொடுக்க சொன்னதா போய் சொன்னீங்க? நீ என் உயிரையே காப்பாத்திருக்க. நேத்து நைட்டு நடந்த எதையும் என்னால என் லைஃப் லாங் மறக்கவே முடியாது. என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துடணும்னு நீ பட்ட எல்லா கஷ்டமும் எனக்கு மறக்காது. நீ மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது வெண்ணிலா. அண்ணாமலை, கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி வருணுக்கு இவ்ளோ பெரிய ஆபத்து வந்தது கூட வெண்ணிலாவோட அருமைய புரிய வைக்கதான் போல. 2 பேரும் எவ்வளவு நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம ஆசைப்பட்ட வருண் நமக்கு கிடைச்சிட்டான் அண்ணாமலை. வெண்ணிலா, நீ எனக்காக என்ன என்ன வேணாலும் செய்வியா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு டைவர்ஸ் வேணும், கொடுப்பியா? உனக்கு நான் செட் ஆக மாட்டேன் வெண்ணிலா. அப்படிலாம் இல்லைங்க. உடனே நீ எனக்காக மாறுறேன்னு கிளம்ப வேணாம். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. காதல் மேலேயும் நம்பிக்கை இல்லை, கல்யாணத்து மேலேயும் நம்பிக்கை இல்லை. எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அர்த்தம் இல்லாத விஷயமா இருக்கு. நீ நிஜமாவே நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையாவே உனக்கு என் மேல லவ் இருக்குன்னா எனக்கு டைவர்ஸ் கூட வேணில. நான் கொடுக்கிற டைவர்ஸ்ல தான் உங்க சந்தோஷமும் என் காதலோட ஆழமா அடங்கி இருக்குன்னா
நான் டைவர்ஸ் கொடுக்கறேன். நீங்க 3 மாசம் கழிச்சு இந்த நாட்டை விட்டு போகும்போது நீங்க கேட்ட டைவர்ஸ நான் தரேங்க. ஏய், இந்த விஷயம் கவலைப்படாதீங்க, யார்கிட்டயும் இது நான் சொல்ல மாட்டேன். வானதி, இத வாசல்ல கொட்டிட்டு வாமா. வாங்க, உள்ள வாங்க. வா, பாத்து பாத்து. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணாம். சரியா சாப்பிடாம கொள்ளாம உடம்பு வீணா போயிருக்க. அவன் அப்படிதாம்மா சொல்லுவான். நீ போய் ஜூஸ் போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை. மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வா. டாக்டரை போய் பாத்தியா கௌதம்? என்ன சொன்னாங்க? 2 நாளைக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. இனிமேல் டயத்துக்கு சாப்பிடணும், இப்படி பட்னியெல்லாம் கிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. இந்தாங்க, குடிங்க. ஐஸ்லாம் எதுவும் போடல வெண்ணிலா? குடிங்க வர. டேய், ஜூஸ் தானே, குடிடா குடிடா. என்ன உன் பிரச்சனை? எல்லார்கிட்டயும் பேசுற, நான் பேசினா மட்டும் என்கிட்ட பேச மாட்டேங்கிற. நீங்க என்கிட்ட பேசாதீங்க அத்தை. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். கோவமா இருக்கியா? ஏன் மேலையா? ஏன்? ஏன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? சொல்லாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொன்னாதானே தெரியும். லீலாவதி அத்தை அவ்வளவு தூரம் கோவப்பட்டு பேசி என்ன போன்னு சொல்லும்போது நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ அந்த நிமிஷம் நீங்களும் நான் வருணுக்கு ஏத்தவ இல்லைன்னு நினைச்சிட்டீங்கல்ல அத்தை. அதனாலதான் நான் கோவமா இருக்கேன். நான் இங்க இவ்ளோ கோவமா இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் உன் கோவத்துக்கான காரணமா? உன்னை திட்டினது அக்கா தானே? நீ நியாயமா அக்கா மேல தானே கோவப்பட்டிருக்கணும்.